ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தோட சுற்றளவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்னா என்னது? ரேடியஸை எடுத்து எழுதியாச்சு. 28 சென்டிமீட்டர். அரை வட்டத்தோட சுற்றளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முழு வட்டத்தோட சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னென்னா முழு வட்டம்னா 2πr. இதுதான் சுற்றளவு. முழு வட்டத்தோட சுற்றளவு கூட்டினீங்கன்னா 2πr. அரை வட்டம்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதோடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நம்மலாம் என்ன யோசிப்போம்? முழு வட்டத்துக்குன்னா 2πr, பாதி தானே கேட்குறாங்க. அப்படின்னா πr அப்படின்றது தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம யோசிப்போம். πr அப்படின்றது தான் சுற்றளவு அப்படின்னு யோசிப்போம். அரை வட்டம்னா πr அப்படின்னு யோசிப்போம். ஆனால் πr மட்டும் கிடையாது. இந்த பக்கம் பாருங்கள், இந்த அரை வட்டத்தில் அரை வட்டம்னா இது வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் வந்து என்னென்னா πr அப்படின்றது பாதி. இப்போ இந்த முழு வட்டத்தில் இது பாதி, சரிங்களா? அரை வட்டம்னா இவ்வளோ தான். இதுதான் வந்து πr. இங்கே நடுவில் ஒன்று இருக்குல்ல, நடுவில் ஒரு கோடு இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம பார்க்கவே இல்லைல்ல. இதுக்கோடைய சுற்றளவையும் சேர்த்து எழுதணும். இதோடைய சுற்றளவையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்னா +2r அப்படின்னு வரும். 2rன்னு எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா இந்த இதை தானே ஆரம்னு சொல்லுவோம். பாதி விட்டத்தை தானே இப்போ ஆரம்னு சொல்லுவோம். ஃபுல் இதை பார்த்தோம் அப்படின்னா விட்டம் அப்படின்னு சொல்லுவோம், டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட டயாமீட்டரையும் கூட்டணும். ஒன்று πr + 2r அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா πr + dன்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே r கொடுத்துருக்கதால நான் 2r அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றளவு தானே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம πr + 2r இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். πr + 2r. பைக்கு என்ன வேல்யூ? 22/7 இன்ட்டு r எவ்வளோனா 28 ப்ளஸ் 2 × 28, சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். 7 இது பண்ணால் 4 அப்படின்னு வரும். 22 4 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 88 அப்படின்னு வரும். ப்ளஸ் 2 28 பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 56 அப்படின்னு வரும். ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 8 6 ரெண்டுத்தையும் கூட்டினா 14 வருமா? 4 இருக்குது, மிச்சம் 1 வச்சுருக்கோம். 8 5 ரெண்டுத்தையும் கூட்டினா 13 வரும், மிச்சம் 1 இருக்குது. ஸோ 14 அப்படின்னு வரும். 144 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர், சரிங்களா? இந்த சுற்றளவு, இந்த அரை வட்டத்தோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். Thank you.